வணக்கம் டிபிகே டாக்ஸ். ராகுல் டிக்கி அவங்கள நமக்கு ஒரு காமெடி என்டர்டெய்னராக, டான்ஸராக தெரியும். அவரை பற்றின சில தெரியாத தகவலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராகுல் டிக்கி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் 1998ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போது 27 வயதாகுது. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே எல்லாரையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் தன்னோட நோக்கமாக எப்பயுமே வச்சுருப்பார். எல்லாரையும் சிரிக்க வச்சு மகிழ்கிறதுல தான் ராகுல் டிக்கி அவர்கள் ரொம்பவும் பிரபலமாகவும் இருந்திருக்காரு. இவர் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கும்போதே இவரோட அப்பா இவங்க ஃபேமிலி விட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் ராகுல் டிக்கி அவங்க தான் அவங்களோட அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. ராகுல் டிக்கி அவங்க பாலிடெக்னிக் காலேஜையும் பாதிலேயே நிறுத்திட்டு செருப்பு கடையில் ஒர்க் பண்ணுறது, கார் துடைக்கிறதுன்னு சின்ன சின்ன ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. நடிப்பில் ஆர்வம் கொண்ட ராகுல் அவர்கள் தன்னோட ஸ்கூலில் பண்ண மாதிரியே நம்மளும் சோசியல் மீடியாலையும் பண்ணுவோம்னு தன்னோட திறமையை டிக்டாக், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லா தளத்துலேயுமே காமிச்சிருக்காரு. மக்களுக்கும் அது ரொம்பவும் பிடிச்சு போக இப்போது இன்ஸ்டாகிராமில் 8 லட்சம் ஃபாலோவர்ஸையும் யூடியூப்பில் 3 லட்சம் சப்ஸ்கிரைபரையுமே வச்சுருக்காரு ராகுல் டிக்கி அவர்கள். ராகுல் அவர்களுக்கு நடிப்பில் அதிக ஆர்வம் இருக்குது. இவர் அன்பில் அகில்ன்ற ஒரு குறும்படத்துலையுமே நடிச்சிருக்காரு. இதே போல் இவர் பிக் பாஸ்க்கு போகணும்னு பல முறை முயற்சியும் பண்ணியிருக்காரு. வெறும் என்டர்டெய்னராக மட்டும் இல்லாமல் பல மக்களுக்கு நல் உதவிகள் செய்கிறதுலையுமே ராகுல் அவர்கள் பல முறை செஞ்சுருக்காரு. இப்படி ஒரு என்டர்டெய்னராக ரசிகர்களை மகிழ்விச்ச ராகுல் டிக்கி அவர்கள் இப்போது மறைந்த செய்தியுமே ரசிகர்களுக்கும் மக்களுக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம். ராகுல் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.